வணக்கம் நண்பர்களே. குத்தாலம் சோழீஸ்வரர் கோவிலுடைய முதல் பகுதியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோவிலோட முழுமையான காணொலியாக அது இருக்கும். இப்போ நம்ம அந்த கோவிலில் ஒரே ஒரு கல்வெட்டு மட்டும் இருந்தது. அந்த கல்வெட்டை நம்ம தேடி பார்க்கும்போது அதில் ஒரு முக்கியமான நிலதானம் சம்மந்தப்பட்ட, அதிலும் மிக முக்கியமாக அந்த காலத்தில் நிலதானம் கொடுக்கப்பட்டு அதில் நடந்த சில தவறை எப்படி சரி செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த கல்வெட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க கல்வெட்டை பார்க்கலாம். கோவிலோடைய தெற்கு சுவருக்கு கீழே இந்த கல்வெட்டு தனித்துவமாக இருக்குங்க. ஹர ஸ்வஸ்தி ஸ்ரீ குற்றாலமுடையான் இஷபதேவன் விக்க விநாயகரான ஜெயதர பல்லவரையர் ஓலைப்படி கவனூருடையானுக்கு செல்லும்படி ஜெயங்கொண்ட சோழவள நாட்டு குற்றாலமுடையான் பிரம்மதேயத்தோடும் நீங்கள் நிலத்துக்கூடி பழம்படியே நீங்களாக நீக்கின நிலம் நால்வேலியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இந்த கோவிலை ஒரு சிற்றரசர் கட்டினார்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் தான் இவர். விக்க விநாயகரான ஜெயதர பல்லவரையர்ங்கிற அதிகாரி தான் கட்டியிருக்கிறார். விக்கிரம சோழீஸ்வரமுடையாருக்கு இருவேலி நிலமும் பிராமணருக்கு இருவேலி நிலமும் பிரிக்கவும் இவ்வூர் அளந்தேற்றமான நிலத்திலே இத்தேவருக்கு திருநாமத்துக்காணியாக வேலி நிலமும் பிரிக்கவும் இப்படி 4வது பசானம் முதல் பிரித்து கொடுக்கவும் பண்ணுவதே இவை ஜெயதர பல்லவரையர் எழுத்து. இதில் 2 பேர் தான் வராங்க. ஒன்று ஜெயதர பல்லவரையன், இன்னொரு ஒரு அதிகாரி ஒருத்தர் வர்றார். அவர் என்ன செஞ்சாங்கங்கிறத பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும். ஒரு சிற்றரசர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பகுதி. இந்த குத்தாலம் அந்த காலத்தில் ஒரு சின்ன நாடாக இருந்திருக்கு. இஷபதேவன் விக்க விநாயகரான ஜெயதர பல்லவரையர். ஜெயதரன்கிறது 3ஆம் குலத்தவங்க பட்டப்பெயர். அவன் காலத்து அதிகாரி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காவனூர், தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூருக்கு அடுத்து ஊர் இது. அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர், பெயரெல்லாம் கொடுக்கல, அந்த பகுதியை சேர்ந்தவருக்கு உத்தரவிட்ட நிலதானத்தின் ஓலை பின்வருமாறு ஏதோ ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அது என்னங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜெயங்கொண்ட சோழ வளநாட்டு குற்றாலமுடையானான இஷபதேவன் விக்க விநாயகரான ஜெயதர பல்லவரையர். இப்போ அந்த சிற்றரசர் சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏற்கனவே ஒரு 4 வேலி நிலம் பிரம்மதேய நிலமாக, அதாவது ஒரு வேலின்னு 6.17 ஏக்கர், அப்போ 25 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காரு. அது பிரம்மதேய நிலமாக கொடுத்துருக்காரு. பிராமணர்களுக்கு வழங்கும் நிலமாகவும் வரி இல்லாமலும் கொடுத்துருக்காரு. சரிங்களா. இந்த 4 வேலி நிலமும் முன்னாடியே வழங்கப்பட்டிருக்கு. அதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. அந்த தவறு நடந்திருக்கலாம், இல்லை முறைகேடு நடந்திருக்கலாம். அப்படி அந்த முறைகேடு நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 4 வேலி நிலம் வரி இல்லாமல் வழங்கப்பட்டதையும் பிரம்மதேய நிலமாக வழங்கப்பட்டதையும் மாற்றி அமைக்கிறார். அதை அவர் எப்படி மாற்றி அமைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 வேலி நிலத்தை மறுசீரமைப்பு செய்கிறார். அதாவது மறுபடியும் சர்வே மாதிரி எடுக்க சொல்கிறாரு அந்த அதிகாரியை. அதில் 2 வேலி நிலம் அதாவது 12.34 ஏக்கர் நிலத்தை கோவில் இறைவனான விக்கிரம சோழீஸ்வரர் பெயரில் வழங்கப்பட்டும், அதாவது இறைவன் பெயரில் அந்த நிலம் வழங்கப்படுது. மீதி 2 வேலி நிலம் தான் பிராமணர்களுக்கு வழங்கப்படுது. முதல்ல 4 வேலி நிலமாக இருக்கும்போது மொத்த நிலமே பிராமணர்களுக்கு மட்டுமே இருந்தது. அதை பின்னால் 2ஆக பிரிக்கிறார். பிரித்து அது கோவில் நிலமாக கொஞ்சம் மாற்றிட்டும், இது பிராமணர்களுக்கு 2 வேலி நிலமாகவும் கொடுக்குறார். கொடுத்துட்டு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அப்படி பண்ணும்போது இன்னொரு எக்ஸ்ட்ராவாக 1 வேலி நிலம் வந்திருக்கு. அதை தப்பாக முன்னாடி கணக்கு போட்டிருக்காங்க போல். அப்படி வரும்போது அந்த நிலத்தை திருநாமத்துக்காணி, சோழர் காலத்தில் சிவன் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு நில மானியத்தை குறிக்கும். இதை வச்சு தான் அந்த காலத்தில் கோவிலுக்கு நிலதானம், நந்தா விளக்கு, இது மாதிரிலாம் கொடுப்பாங்க. அதை பிரித்து இந்த தானத்தை 4வது பாசன காலத்துலேருந்து சரிவர நிலத்தை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த காவனூர் பகுதியை சேர்ந்த அதிகாரிக்கு யார் உத்தரவிட்டிருக்காரு, இந்த ஜெயதர பல்லவரையர் உத்தரவு போட்டு கையெழுத்தும் போட்டிருக்காரு. அதாவது இது ரிஜிஸ்டர் தான், ஆனால் ரீஅலாட் பண்ணியிருக்கார். ஒரு நிலம் தவறாக வழங்கப்பட்டு அந்த நிலத்தை மறுபடியும் சர்வே பண்ணி அதை 2ஆக பிரித்து அது கோவில் நிலமாகவும் மாற்றி கோவிலுக்கான செலவுகளை அந்த நிலத்துக்கும் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கும் அந்த செலவுக்கும் மீதி பிராமணர்களுக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா 3ஆம் குலோத்துங்கன் காலம் வரைக்குமே இந்த மாதிரி நடைமுறை இருந்திருக்குங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். மொத்தமாக பிரம்மதேய நிலமாக இல்லாமல் அப்படி பிரம்மதேய நிலமாக கொடுக்கப்பட்டதை மறுசீரமைப்பு பண்ணி அது சரியான முறையில் பண்ணதுக்கே இந்த கல்வெட்டு ஒரு தெளிவான ஒரு சான்று சொல்லுது. அடுத்து இந்த கோவிலில் உள்ள இன்னொரு நிறைய கல்வெட்டுகளை நம்ம பார்க்கலாம்.